வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்றத்தில் துணிச்சலான கருத்துக்களை பேசுவதன் மூலம் இலங்கை முழுவதிலும் கவனிக்கப்படும் நபராக மாறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. அது அவரை தமிழ் மக்கள் மத்தியிலும் பிரபலப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகளை கிளிக்கொள்ள வைத்துள்ளது. இலங்கையில் அடுத்த 2 மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலும் வரவுள்ளது. அரசியலில் மிக குறுகிய காலத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஏற்பட்டுள்ள பிரபல்யம் பல தமிழ் கட்சிகளின் அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றிவிடுமோ என்ற அச்சம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அர்ச்சுனா எம்பிக்கு ஏற்பட்ட பிரபல்யம் தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதற்கு நல்ல உதாரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற வெற்றி. அதனால்தான் தமிழ் கட்சிகள் அச்சம் கொள்கின்றன. தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதிக்கம் செலுத்திய போது அதிலிருந்த கட்சிகளில் பெரிய அண்ணன் போலிருந்த கட்சி தமிழரசு கட்சி. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு ஆசனம்தான். அதையும் ஸ்ரீதரன் எம்பி கிளிநொச்சியில் உள்ள தமது சொந்த செல்வாக்கினால் பெற்றார். அடுத்த 2 மாதங்களில் வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அதே பின்னடைவு ஏற்படலாம் என்று தமிழரசு கட்சி அச்சப்படுவது நன்றாகவே தெரிகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் தொடர்பிலும் அறிவிப்பு ஒன்று இன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பின்படி வவுனியாவில் நாளை முற்பகல் மத்திய குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். அறிவிப்பு சுமந்திரனிடமிருந்து வராமல் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்திடமிருந்து வந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கட்சிக்குள் ஏதோ இழுபறி நடக்கிறதோ என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போட்டியிடுவது தொடர்பாக அந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடுவது தொடர்பாகவும் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் நாளைய தினம் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் கூறினார். இவர்கள் தேர்தலில் 3 விஷயங்களுக்காக கவலையில் உள்ளார்கள். முதலாவது, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஏற்பட்ட திடீர் பிரபல்யம். இரண்டாவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. மூன்றாவது, தமிழ் தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகளால் வாக்குகள் பிரியலாம் என்ற அபாயம். முதல் 2க்கும் தமிழரசு கட்சியால் ஏதும் செய்ய முடியாது. மூன்றாவது சிக்கலுக்கு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கி 4 கட்சிகளும் மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவர்களே தமிழரசு கட்சிக்கு போக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா போல ஒரு புதிய தலைமை வந்தால்தான் தமிழரசு கட்சி போன்ற பழமையான கட்சிகளால் இனி தலைநிமிர முடியும் என்பதே யதார்த்தம். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அவர் தனது உரையை ஆரம்பிக்கும் போதே மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி ஆரம்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே பெண்களை எதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு பெண்ணினமாக தலைநிமிர செய்த தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டம் 1983ஆம் ஆண்டு ஆரம்பமானது என்று பேசியது பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த அர்ச்சுனா எம்பி தொடர்ந்து பேசிய போது, வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது ஆண்களாலும் செய்யக்கூடிய வேலைகளை பெண்களாலும் செய்ய முடியும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். ஆனால் எங்களது மனதில் இருப்பது இசைப்பிரியா படுகொலை, கிருஷாந்தி படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை. இவர்களது படுகொலை சம்பந்தமாக நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என அமைச்சர் ஒருவர் கூறியிருந்தார். ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவையெல்லாம் அரசியல் வார்த்தைகளாகும். அது தவிர பெண்கள் என்றால் யாரு என்பதை எங்களுக்கு சொல்லி தந்தது எங்கள் தமிழீழம். எங்களது காலத்தில் வடக்கில் ஒரு பெண் இரவு 12 மணிக்கு எந்த பகுதிக்கும் செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பகல் 12 மணிக்கு வெளியே செல்ல பயமாக உள்ளது. நாட்டில் 52% பெண்கள் இருந்தாலும் பிரதமரின் கூற்றுப்படி நாடாளுமன்றில் வெறும் 9.8% பெண்களே இருக்கின்றனர். அத்துடன் நாடாளுமன்றில் பெண்களின் எண்ணிக்கையை நான் 10% மாற்றுவதாக கூறியுள்ளார். எதிர்வரும் 8ஆம் அல்லது 9ஆம் மாதம் தான் பதவி விலகி அந்த பதவியை
பெண்ணொருவருக்கு வழங்கப் போவதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டார். அவர் மாகாண சபை தேர்தலில் அதிக கவனம் செலுத்தப் போகிறார் என்பதையே அந்த அறிவிப்பு காட்டுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அவரது குழு வெற்றி பெற்றால் அர்ஜுனா எம்பிக்கு வடக்கு மாகாண முதலமைச்சர் ஆக முடியும். இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகளை விட நிர்வாகம் தெரிந்த ஒருவரது ஆட்சியில் வடக்கு மாகாணம் எழுச்சி பெறவும் வாய்ப்புள்ளது. நாடாளுமன்ற உரையில் அர்ஜுனா எம்பி தமது தேர்தல் மாவட்டம் தொடர்பாகவும் பேசினார். அவர் பேசிய போது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஆளணி பற்றாக்குறை என்பதை முற்றாக மறுத்துள்ளோம். தாதியர்களுக்கான சம்பள பிரச்சினை தொடர்பாக யாரும் கதைக்கவே இல்லை. தாதியர்களை நாங்கள் முற்றாக மறந்திருக்கின்றோம். பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான பாதுகாப்பு வடக்கு கிழக்கை பொறுத்தவரை சுத்தமாக இல்லை. ஒரு பெண்ணோ சிறுவரோ காவல்துறைக்கு சென்று முறைப்பாடு வழங்க முடியாத கேவலமான நிலைதான் வடக்கு கிழக்கில் காணப்படுகிறது என்றார். தேசிய மக்கள் கட்சியினரை பார்த்து பேசிய அர்ஜுனா எம்பி, உங்களுடைய அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கான எந்த இடமும் கொடுக்கவில்லை. அதனுடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் கூட எந்த தமிழனும் முஸ்லிம்களும் இல்லை. உங்களுடைய கண்ணீர்கள் முதலை கண்ணீர் என்பது எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு தடவை, முன்பெல்லாம் மலையகத்தில் தான் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது யாழ்ப்பாணத்தில் தான் அதிகம் போதைப்பொருள் பாவனை காணப்படுவதாக கூறியிருந்தார். அதைவிட அவர் இதே நாடாளுமன்றத்தில் என்னை பார்த்து உம்முடைய விளையாட்டை யாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று கூறிய விடயம் எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது என்றார். தேசிய பிரச்சினை பற்றியும் பேசிய அர்ஜுனா எம்பி, தேயிலை தோட்டத்தில் வாழுகின்ற எங்களது பெண்கள் அந்த குளிரில் அட்டைக்கடியில் வேலை செய்வதென்பது கடினமான விடயம். ஆனால் இப்போது ஜனாதிபதி மலையகத்திடம் இருக்கும் சுகாதார கட்டமைப்புகளை தோட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். அது மிகவும் கவலையான விடயம். அதிகுறைந்த போஷாக்கு உள்ள இடமாக மலையகம்தான் காணப்படுகிறது. ஆகவே அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் மிகவும் ஆழமாக கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு சபை ஒத்திவைப்பு பிரேரணையில் உரையாற்றுவதற்கான நேரம் கொடுக்கப்பட்டது. அதில் அவர் பெண்களுக்கு சார்பாக பல விடயங்களை கதைத்திருந்தார். அதில் அவர் கூறியதாவது, நீங்கள் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே 61 விதமான பெண்கள் வேலை செய்கின்ற இடத்திலே பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர். அதே நேரம் 90 விதமான பெண்கள் தங்களுடைய பொது பயணத்தின் போது அவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் நடப்பதாக சூழல் சொல்லுகிறது. உண்மை என்னவென்றால் இப்படியான கருத்து கணிப்புகள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலேயே மிகவும் அதிகமாக இருக்கும். இவ்வாறான கருத்து கணிப்புகளால் பெண்கள் பொதுவாக ஈடுபடுவது இல்லை. சாதாரணமாக ஒரு பெண் துணிந்து நீதிமன்றத்திலே ஏறி ஒரு சாட்சி சொல்லக்கூடிய கட்டமைப்பை எங்களுடைய நாட்டில் நீதித்துறை கொடுக்கவில்லை. சாதாரணமாக ஒரு பெண் ஒரு போலீஸ் நிலையத்தில் போய் தனக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுகிறது என்று வழக்குகளை பதிவு செய்தால் அவர்கள் அந்த வழக்கு தொடர்பாக 20 வருடங்களோ இல்லை 15 வருடங்களோ அந்த வழக்குகள் சார்பாக நீதிமன்றத்திற்கு செலவழிக்க போய் வர வேண்டிய தேவை இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு ஆன்லைன் மூலமான முறைப்பாட்டினை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்.